பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்திலே இந்த பைபிள் இன் டெப்த் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நீண்ட நாளுக்கு பிறகு உங்களுடன் நான் இடைப்படுவதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நோவாவின் காலத்திலே ஜலப்பிரளயத்துக்கு முன் இருந்த பூமியும் ஜலப்பிரளயத்துக்கு பின் இருக்கிற நாம் வாழ்கிற இந்த பூமியை குறித்து வித்தியாசங்களை நாம் தெரிந்து கொள்வோம். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கிற இந்த விஷயம் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு உபயோகப்படாமல் போகலாம். ஆனால் இது வேதத்தை குறித்தும் அல்லது தேவனுடைய சிருஷ்டிப்பை குறித்து ஆழமாய் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிறவர்களுக்கும் பிப்ளிக்கல் ஜியோகிராஃபியை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இது உங்களுக்கு உபயோகம் உள்ளதாய் இருக்கும். அன்பானவர்களே, ஆதியாகமம் 1:2 தேவன் இந்த பூமியை படைக்கும் பொழுது இந்த பூமி தண்ணீருக்குள் இருந்தது. அப்படி இருந்த இந்த பூமியை 6 நாம் பார்க்கும் பொழுது தேவன் ஒரு ஆகாய விரிவை உண்டாக்கி தண்ணீரை மேலே மற்றும் கீழே அவர் பிரிக்கிறதை நாம் பார்க்கலாம். கீழே இருக்கிற தண்ணீரை மறுபடியும் என்ன செய்கிறார் என்று சொன்னால் ஆதியாகமம் 1:9-10 நாம் கவனித்து பார்த்தால், பின்பு தேவன் வானத்தின் கீழ் இருக்கிற ஜலம் ஓரிடத்தில் சேரவும் வெட்டாந்தரை காணப்படவும் கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் வெட்டாந்தரைக்கு பூமி என்றும் சேர்ந்த ஜலத்திற்கு சமுத்திரம் என்றும் பெயரிட்டார். பிரியமானவர்களே, ஒரு வெட்டாந்தரையும் என்றால் ஒரு பூமியும் தண்ணீர்கள் எல்லாம் சேர்ந்த ஒரே சமுத்திரமாக தேவன் இந்த பூமியை உண்டாக்கினார். ஆனால் இந்த பூமி இப்படியே இருந்து விடவில்லை. ஏனென்று சொன்னால் நோவாவின் காலத்திலே மனிதர்கள் பாவத்திற்கு அடிமையாகி தேவனை விட்டு விலகினார்கள் அல்லவா? அப்பொழுது தேவன் இந்த பூமியை ஜலத்தினால் அழிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் எண்ணுகிற காரியம் நாம் அறிந்தது. ஆதியாகமம் 7:4 ஆதியாகமம் 7:11 நாம் வாசித்தோம் என்று சொன்னால், ஊற்று கண்கள், ஆழத்தில் இருக்கிற ஊற்றுகள் எல்லாவற்றையும் திறக்கிறார். அதோடு சேர்த்து வானத்தில் இருக்கிற மதுகுகளை தேவன் திறக்கிறார் என்று சொல்லி வாசிக்கிறோம். இது எந்த தண்ணீர் என்று சொன்னால், அந்த ஆகாய விரிவை உண்டாக்கும் பொழுது மேலே கொண்டு போன அந்த ஜலத்தை எல்லாம் மறுபடியும் மழையாக இந்த பூமிக்கு கொண்டு வருகிற காரியத்தை நாம் காண முடியும். இந்த உலகத்தை ஏன் ஜலத்தினால் அழிக்கிறார் என்று சொல்லி நாம் உன்னிப்பாய் கவனித்தோம் என்று சொன்னால், ஆதியாகமம் 1:2 பூமி எப்படி தண்ணீருக்குள் இருந்ததோ அப்படியே மறுபடியும் இந்த பூமி மாற்றப்பட்டு விடுகிறது. இதை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், God is restoring. தேவன் மறுபடியும் புதுப்பித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுக்கிறார். முந்தின நிலைமைக்கு கொண்டு போய் மறுபடியும் ஜலத்தினாலே அதை மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணுகிற அந்த காரியத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் இது எல்லாம் முடிந்த பிறகு தேவன் மறுபடியும் இந்த ஜலத்தை பிரிக்கவில்லை. என்ன செய்தார் என்று சொன்னால், ஆதியாகமம் 8:1 தேவன் பூமியின் மேல் காற்றை வீச பண்ணினார். அப்பொழுது ஜலம் அமர்ந்தது. இங்கே காற்றை வீச பண்ணினார், ஜலம் அமர்ந்தது என்று இதில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆங்கில வேதாகமத்திலே நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் assuaged என்கிற வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்படி என்று சொன்னால் dried up, அது உலர்ந்து போக செய்தார் தேவன். ஒரு காற்றை வீச பண்ணி தண்ணீர்களை பிரித்து அதை உலர செய்கிறார். அதுதான் நாம் இன்றைக்கு காணுகிறதான அண்டார்டிகா பனிப்பாறைகள் என்று சொல்லுகிறோமே, அதுதான் தேவன் உலர செய்த அந்த மிகுதியான தண்ணீர் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு தான் சயின்டிபிக்கா என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாறைகள் எல்லாம் ஒவ்வொன்றாய் கரைந்தது என்று சொன்னால் இந்த பூமியை முழுகிவிடும் என்று சொல்லி அநேக விஞ்ஞானிகள் சொல்லுவதை நாம் கேட்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, இப்பொழுது நீங்கள் பார்க்கிற இந்த பூமி நோவாவின் காலத்திற்கு முன் இல்லை. பிறகு என்ன நடக்கிறது? இந்த பூமி தான் கண்டங்களாக பிரிகிறது. இதற்கு சயின்டிபிக்கா என்ன சொல்றாங்கன்னு சொன்னா கான்டினென்டல் ட்ரிஃப்ட் அல்லது பான்ஜியா என்று சொல்லுகிறார்கள். நீங்கள் ஒருவேளை அட்லாஸை பார்த்திருப்பீர்கள் என்று சொன்னால் அதிலே கூட பல 100 வருடங்களுக்கு பிறகு இந்த பூமி, இந்த மேப் மாறிக்கொண்டே இருக்கிற காரியத்தை
நீங்கள் பார்க்கலாம். அப்பொழுது நாம் இன்றைக்கு வசிக்கிற பூமி ஆஸ் இட் இஸ் இப்போ இருக்கிறது தேவன் உண்டாக்கின இந்த டிசைன் கிடையாது. அது தேவன் உண்டாக்கினது ஒரே பூமியும் ஒரே சமுத்திரமாக பிரிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இதெல்லாம் நடந்த பிறகு இன்றைக்கு இது வேறு ரூபத்தில் காணப்படுகிறது. இதெல்லாம் நாம் எதற்கு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், தேவன் படைத்த பூமி எப்படிப்பட்டது, இன்றைக்கு நாம் வாழ்கிற பூமி எப்படிப்பட்டது என்று சொல்லி நாம் புரிந்து கொள்வதற்கு வசதியாக இருக்கும். அது மாத்திரமல்ல, நோவாவின் காலத்திற்கு முன்பதாக மனிதர்கள் நீண்ட நாட்கள் வாழ்ந்தார்கள், இப்பொழுது மிக குறைந்த நாட்கள் வாழ்கிறார்கள். இதற்கெல்லாவற்றுக்கும் காரணம் என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கூட இந்த காரியங்களை நாம் முதலிலே தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்நாள் குறைக்கப்பட்டிருக்கிறதான இந்த காரணங்களை பற்றி நாம் அடுத்து வருகிற இந்த வீடியோவில் நாம் தெரிந்து கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.